ஓகே. நம்ம அடுத்ததா பீட்டல் லீஃப்ல வெத்தலை, அதாவது வெற்றிலை மைசூர் பாக், பீட்டல் லீஃப் மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். பொரிகடலை மாவு, ம் கீ, ஆ ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர், ஆ கல்கண்டு பொடி, ம் தேங்காய் தூள். எல்லாத்தையும் ம் மிக்ஸ் பண்ணி எதுல எல்லாத்தையும் போடு உள்ளவா? ம் 1 செகண்ட். ம். ஓகே, இப்போ இப்போ நான் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். திருப்பி சொல்லணுமா மேம்? ஆ நீ வந்து சொல்லு. இது பொட்டுக்கடலை பொடி, பொட்டுக்கடலை பொடி, ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர், ம் கல்கண்டு பொடி, கல்கண்டு பொடி, தேங்காய் துருவல். போடு சூப்பர். ம் சூப்பர். வெத்தலை அரைச்ச பேஸ்ட், பேஸ்ட். ம் வெரி குட். நெய் போது வெய். நீ கொஞ்சமா ஊத்து, தேவைன்னா எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது என்னது, ஹனியா, கீயா? ஓகே ஓகே, கீ. சூப்பர். கொஞ்சம் போது இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிடுவேன். நான் மிக்ஸ் பண்ணி ஓகே, பொறுமையாகவே பண்ணுங்க. சூப்பர். நல்ல கையால் பிசையட்டும். ஸ்பூனை விட கை, அந்த விரல்களால் பிசையும் போது அந்த விரலுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ அந்த ரைட்டிங்க்கு, அந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி மாவு பிசையும் போது. ஸோ மைண்டுக்குமே நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி பிசைய நம்ம கைக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ், அந்த விரல்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி. நல்லா பசைங்க. டேஸ்ட்டுக்கு அந்த சுகர் பத்தலை அப்படின்னா ராக் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக மைசூர் பாகுக்கு நம்ம வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது. ஸோ கடலை மாவு காட்டிலும் நமக்கு வந்து அந்த ஃப்ரைடு கிராம் இல்லைனா அந்த ரோஸ்டட் கிராம் பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கடலை மாவை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பொட்டுக்கடலை மாவு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது. தேங்காய் பால் அப்படி இல்லைனா சோயா பால் இன்னும் சேர்க்கும்போது சத்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசையலாம். இல்லைன்னா தேங்காய் பால் இல்லை ஏதாவது ஒரு சோயா மில்க் ஏதாவது போட்டு நல்லா டோ வர்ற அளவுக்கு நல்லா பிசைங்க பார்க்கலாம். இப்போ என்ன போட்டிருக்கீங்க, ஜாக்ரியா? நாட்டு சக்கரை. சூப்பர். ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த நாட்டு சக்கரையை சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம பாம் கேண்டி கூட சேர்க்கலாம், அதாவது பனக்கற்கண்டு பொடி செஞ்சது சேர்க்கலாம். ஹனி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். கீ ரொம்ப நல்லா பிடிக்குமா உங்களுக்கு? அம்மா நல்லா நிறையவே விடுறாங்களே. கீ பிடிக்குமா? சூப்பர் சூப்பர். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஓகே, தண்ணி பத்தலைன்னா அந்த பீட்டல் லீஃப் ஜூஸை ஊற்றி நம்ம நல்லா பசையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோ வந்து கிடச்சிரும். நல்லா பசையலாம். இந்த விரல்களுக்கு நல்ல வேலை கொடுக்கலாம். மைண்ட் ஷார்ப்பனிங் கிடைக்கும். கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தில். சைடில் வலிச்சு. ஓகே, நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த மைசூர் பாகு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பொட்டுக்கடலை 1 கப்பு, ராக் சுகர் 1 கப், கீ 1/2 கப், கோகனட் ஆர் சோயா மில்க், பீட்டல் லீஃபோட அந்த 3 லீஃப் இருக்கு இல்லையா, அதை கோகனட் மில்கை ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பீட்டல் லீஃப் அந்த வெற்றிலையை போட்டு பொடியாக கட் பண்ணி அந்த காம்பை நீக்கி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதில் நம்ம தண்ணி விடாமல் கோகனட் மில்க் அப்படி இல்லைன்னா சோயா மில்கை விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமானது.
ஸோ கார்டமம் இதில் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையுமே ஊற வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே இதாக அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பீட்டல் லீஃப் ஓட கோகனட் மில்க் அரைச்சி வச்சதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டோ ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஈஸியாக நம்ம மைசூர் பாகை கட் பண்ணலாம். ஒரு ட்ரேயில் போட்டு ஈஸியாக கட் பண்ணிடலாம். பொதுவாக மைசூர் பாக் அப்படிங்கிறது கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பிடலாம். ஓகே, ரெடி பண்ணியாச்சா? டோ ரெடியா? சூப்பர். ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு, ஸோ அந்த ஷேப்புக்கே வந்துருச்சே. வெரி குட். எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ், டெக்கரேஷன் சூப்பராக பண்ணுறீங்களே. தேங்க்யூ. வெரி குட். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா? இந்த தடவை தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் சுகர் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அங்க சொல்லு, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மேம். சாப்பிட்டு பார்த்தீங்களா? நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நல்லா செஞ்சு காட்டுங்க. ஓகேவா? அந்த ஒரு மைசூர் பாகு எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது. இது ப்ரெசன்ட் பண்ணுறது அந்த பீட்டல் லீஃப் மேலே வச்சு கூட ப்ரெசன்ட் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் அந்த டோ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நல்லா வந்துடும். ஆனால் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சீக்கிரம் உடையிற மாதிரி இருக்கோ? இல்ல மேம், கொஞ்சம் இன்னும் நெய் சூடா இருந்திருந்தனா நல்லா மெல்ட் ஆயிருக்கும் சக்கரை எல்லாம். ஓ, நெய் ஓகே ஓகே, புரியுது. கீ மெல்ட் பண்ணிட்டு அதில் மிக்ஸ் பண்ணதுனால அப்படி இருக்கு. ஓகே, கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிடும். சூடா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சுகர்லாம் உருகி கரெக்டா வந்துருக்கும் மேம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஓகே. ஓகே, தேங்க்யூ குட்டி, சூப்பர். ஓகே ஓகே, அடுத்த டிஸ்க்கு போகலாம்.